ஒரு படத்தை வந்து எடுக்கலாம், ஒரு படத்தை ஒரு சீனி தான் கதை அப்படின்னு வச்சு எடுக்கலாம். 10 படத்தை ஒன்றா எடுத்து வச்சிருந்தேன், 10 படமே மாஸ் படம் அப்படிங்கும்போது 10 படத்தையும் கொண்டு வரும்போது யாரா நான் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தது கிடையாது, இப்போ போய் பார்க்கணுன்ற அளவுக்கு இருக்கு, பயங்கரமா இருக்கு. தலைனா சொல்லவே தேவையில்ல. அந்த சும்மா வந்து தேட்டர் எங்களுக்கு வந்தா போதும் அப்படிலாம் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வயசுலேயும் இறங்கி ஃபைட்டிங்கோ சரி கார் ரேசிங்கோ சரி எல்லாமே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு, வேற லெவல். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஸோ ஐயோ ஆட முடியல, லாஸ்ட் கார்னர்ல புக் பண்ணிட தெரியாம இங்கிட்ட போய் ஆடணும். சரி அடுத்தவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பை பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு டைம் கண்டிப்பா மூவிக்கு போவேன். ஸோ அப்ப நல்லா பக்காவா சீட் புக் பண்ணிக்கலாம். த்ரிஷாலாம் சொல்லவாங்க வேண்டும், எவ்வளோ நல்ல ஆக்டர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க படத்தை. தலை சைடில் சொல்லணும்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் எல்லாருமே செதுக்கி இருக்காங்க. அஜித்தோட இது மட்டும் கிடையாது, எல்லாரோடதுமே இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது எல்லாரோட பங்களிப்பு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான வெற்றியும் கிடைக்கும் இந்த படத்துக்கு. சீரியஸா எல்லா சீனுமே இந்த சீன் அந்த சீன்லாம் கிடையாது, எல்லா சீனுமே வேற லெவல்ல இருந்துச்சு. 100 out of 80% சீன் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. எதுவுமே இதுதான் அதான் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, எல்லாமே வைப் பண்ற சீன்ஸ் தான். ஏன்னா எல்லாமே நம்ம எமோஷன்ஸ், அழுகையா இருக்கட்டும், ஃபைட்டிங்கா இருக்கட்டும், டான்சிங்கா இருக்கட்டும், வைப்பா இருக்கட்டும், எல்லாமே சீரியஸா வேற லெவல்ல இருக்கு.